ஹலோ மக்களே, வாங்க டீ குடிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பழைய ரேஷன் கடைக்கு போனேன். மக்களே கேளுங்க, ரொம்ப வருஷம் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு அந்த ரேஷன் கடைக்கு போய். நான் போகலாம் மாட்டேன், என்னோடய அம்மாவே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போனேன். அந்த நம்ம பழைய ஆளுகள்லாம் வந்து வேறு இடத்துல குடியெல்லாம் போனதுக்கப்புறம் பழைய ஆளை பார்த்தா எல்லாம் பேசுவாங்கள்ல, எப்படின்னு நல்லா இருக்கியம்மா அப்படியெல்லாம் கேட்பாங்கள்ல. அந்த மாதிரி நானும் இன்றைக்கி போயிருந்தப்போ எல்லாம் கேட்டாங்க, இன்னும்மா நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் நல்லா இருக்கேன். நான் பழைய ஆளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க கேட்டாங்க, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கேன்னு. பார்த்தா அந்த ஏரியாலாம் மாறிடுச்சு. 6 வருஷத்தில் பயங்கரமாக மாறிடுச்சு. நான் பார்க்கவே இல்லை. இந்த தடவை போகும்போது தான் பார்த்தேன். அப்போது ரேஷன் கடைக்காரங்க கேட்டாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு. நல்லா இருக்கேங்கண்ணா அப்படின்னா. அப்புறம் குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படியெல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் ரேஷன் பொருள் அந்த இப்போ சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்கள்ல, மக்கள் தொகை. அப்போ எங்களோடது அந்த ரேஷன் கார்டில் வந்து இந்த கையெழுத்து போட வேண்டியது, இந்த ரேகை இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் போய் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ பழைய ஏரியாவில் நாங்கள் குடியிருந்த ஏரியாவில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது பழைய ஆள்லாம் வந்து என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு. ஒரு சிலவங்க வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு கேட்பாங்க. ஒரு சிலவங்க இவெல்லாம் நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க கேட்பாங்களே. அப்போ அந்த மாதிரி 4-5 பேர் வந்து கேட்டு இப்படி என்னம்மா நல்லா இருக்கே இவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு கேட்டு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன உன்னைத்தான் உன் குடும்பம் அனாதையாக விட்டுருச்சுல்ல, இப்போ அனாதை மாதிரி தானே இருக்க அப்படின்னு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, எதுக்கு இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு. அனாதைனா என்னங்க, நமக்கு புருஷன் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எப்படிங்க அனாதாக முடியும்? எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. இதில் எனக்கு கூட பிறந்தவங்க இருந்தால் கூட பரவாயில்லைங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் ஒரே ஒரு பொண்ணு. நான் எப்படிங்க அனாதையாக இருக்க முடியும்? அந்த அக்கா கேட்குறாங்க, நீ அனாதை தானே அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் சிரிச்சுட்டு நான் சொன்னேங்க, ஆமாங்க, என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேங்க, நான் அனாதை தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பழைய ஏரியாலெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க சொன்னாங்க, எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குற அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, எதுக்கு அனாதைன்னு சொல்கிற? இந்த உலகத்தில் யார் உயிரோடு இருந்து செத்து போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறாங்க? அந்த பொண்ணை பார்த்து அனாதைன்னு கேட்குறியே அப்படின்னு ஒரு சிலவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது அந்த பர்டிகுலராக ஒரு லேடி, அந்த லேடிக்கு சொந்த வீடு கூட கிடையாது, அது வாடகைக்கு தான் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சொந்த வீட்டை இதை பற்றி நான் சொல்லலை. சரி, அதை என்னமோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு அவங்க சொன்னால் நம்ம அனாதை ஆயிடுவாங்களா சொல்லுங்கள்? அம்மானு கூப்பிடுற ஒரு உறவு நமக்கு 1க்கு 2 இருக்கும்போது நம்ம எப்படிங்க அனாதையாக முடியும்? சொந்த பந்தங்கள் வந்து என்னோடய சொந்த பந்தம் கூட என்ன அனாதைன்னு சொன்னதே இல்லைங்க. இத்தனை நாள் வரைக்கும் எங்கேயும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அனாதைன்னு வார்த்தை யாருமே சொன்னதில்லை. ஆனால் அந்த லேடி என்னை பார்த்து, நீ அனாதை தானே அப்படின்ட்டுச்சு. எங்கள் அப்பாவை கூட நான் பார்த்தது இல்லைங்க. என்னோட ஒரு சில சமயத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, அப்பா அம்மா இல்லாதவங்களை தான் அனாதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லேடி என்னை பார்த்து அனாதைன்னு சொல்லிடுச்சுங்க. நான் அதுக்கு கோபமும் படலை. நான் ஒன்றே நினச்சிட்டேன், நம்மளோட கர்மாவை வந்து அந்த பொம்பளை வாங்குது. நம்ம ஏதாவது ஒரு எல்லாருமே வந்து நல்ல பேர் வாங்கவே முடியாது. யார்கிட்டையுமே நல்லவங்க நல்ல பொண்ணு அப்படின்னு பேர் எடுக்கவே முடியாது. ஒரு சிலவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு கெட்டவங்களாக இருக்கலாம். அப்போது அது என்னமோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேங்க. தள்ளி வந்தோன்னா அது என்னை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குது. என்னை அதாவது ஒரு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்குது, என்னதான் இருந்தாலும் அனாதை தானே. எனக்கு சிரிப்பு தாங்க வருது. நான் உண்மையாகவே நாங்கள் அனாதையே செத்துருக்க வேண்டியதுங்க. அந்த ஏரியாவில் எங்கள் மாமா வீடு இருக்குது. எங்கள் மாமா இறந்துட்டாரு. இந்த உண்மையை வந்து நான் சொல்லணும். இது சொல்கிறதுனால யாருக்காச்சும் வந்து தப்பாக இருக்கலாம், தப்பாக எல்லாமே கூட இருக்கலாம். எங்கள் மாமா இறந்து அன்றைக்கி அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டாங்க. எங்கள் மாமாவோட பாடியை கொண்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டுங்க அந்த வீட்டில் நான், என்னோடய பொண்ணு, எங்கள் அம்மா 3 பேரும் அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிருந்தோ ஒரு நாய்ங்க அந்த வண்டிக்கு அடியில் வந்து படுத்துக்குச்சு. அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போது நான் எங்கள் அம்மா இறங்கி அந்த நாயை வந்து துரத்துறாங்க. துரத்தும் போது அந்த நாய் போகுது, திருப்பி வந்து வண்டிக்கு அடியில் அந்த டயருக்கு அடியிலே படுக்குது. அப்போ வந்து எனக்கு என்னடா அந்த நாய் வந்து ஏன் இப்படி படுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்கள் அத்தை மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இன்னைக்கு நீ போக வேண்டாம், வண்டி இங்கே நிறுத்திட்டு நீ வந்து இங்கே படுத்து தூங்கிடு, காலையில் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சரி அதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அந்த நாய் காலையில் நான் பார்க்குறேங்க, அந்த நாய் என்கிட்ட அந்த மாதிரி வரவே இல்லை. நான் கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நான் போகிறேன், எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஒரு ஆத்மா எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றும், கரெக்டுங்களா? நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு ஆத்மா வந்து அன்னைக்கு நான் அதையும் மீறி நான் போயிருந்தேன்னா, நானே என் அம்மா என் பொண்ணு 3 பேருமே நாங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், சொல்ல முடியாது. அன்னைக்கு அப்படி காப்பாற்றினவங்க எப்படிங்க அனாதையாக இருக்க முடியும்? அந்த லேடி அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி அந்த வீட்டுக்கிட்ட நின்று நான் பார்த்தேன். அந்த நாயெல்லாம் இல்லை, அந்த பழைய ஆட்கள்லாம் நான் என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அந்த ஏரியா எல்லாமே ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அவங்களாம் யாரும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களும் அங்கே யாருமே கிடையாதுங்க. நாங்கள் யார் வீட்டுக்கு போக மாட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன். அதனால் நானும் யார் வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களும் இது பண்ண மாட்டாங்க. எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் யாருமே அனாதை கிடையாதுங்க. அனாதைங்கிறது என்ன தெரியுங்களா? எதுவுமே இல்லாமல் எத்தனையோ சொத்து வீடு வாசல் இருந்தால் கூட சொந்த பந்தம் யாருமே இல்லாமல் அனாதையாக செத்து போகிறாங்க. என்னென்னமோ நடக்குது உலகத்தில். நைட்டு படுத்தவன் காலையில் எழுந்திரிக்கிறது என்னங்க இருக்குது? என்ன கொண்டு போக முடியும் சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் தெரியாமல் பேசுகிறாங்க. அந்த பொம்பளைக்கு ஒரு நல்ல புத்தி வரட்டும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட இது சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு சிலவங்க வாக்குனால மனுஷங்களை வந்து இன்றைக்கி நான் வந்து கண்ணீர் விடலாம், என்னை அனாதை சொல்லிட்டாங்களேன்னு. அஃப்கோர்ஸ் ஒரு விதத்தில் நான் அனாதை தாங்க. எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, யாருமே கிடையாது. நான் ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த வகையில் நான் அனாதையாகவே இருக்கட்டுமே, நான் அதை பாசிட்டிவாக தாங்க நினைக்கிறேன். அந்த பொம்பளை அப்படி சொன்னால் கூட இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா, பரவாயில்ல, என்னோட பாவத்தையோ என் கர்மத்தையோ அந்த பொம்பளை எடுத்துக்கிச்சு. கோயிலுக்கு போனால் நம்மளோட செருப்பு காணாமல் போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மளோட தோஷம் விலகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் நினச்சிட்டேங்க. பாக்கி கதையை இன்னொரு நாள் சொல்கிறேன். பாய்.